ஹாஸ்கர் ரேஸ்கார் நமஸ்கார். நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட ரணம் டீம் தான் இருக்காங்க. வணக்கம். ஹாப்பி எல்லாரையும் பார்க்கறது. முக்கியமா வைபுன்னா 25th ஃபிலிம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பெரிய ஜேர்னி இது. இந்த ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பீங்க. பட் இருந்தாலும் மனசுக்குள்ள ஒன்று சொல்லணும்ல, இந்த படம் நம்ம 25th பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடியும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கலாம், இதுக்கு அப்புறமாவும் நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். பட் என்ன உங்களை சூஸ் பண்ண வச்சு இது 25 இருக்கணும்? கதை தான். கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் இதில் சொன்ன அந்த மெசேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்காக, கண்டிப்பாக அது வந்து எல்லாரும் பார்க்கணுன்ற விஷயம். 25th பண்ணணும் அப்படிலாம் இல்லை. அதுக்கப்புறம் தான் இவர் படம் பாதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கவுண்ட்லாம் பண்ணி 25th சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி என் ஒய்ஃப் சொன்னாங்கண்ணே. அது கூட நம்ம கார்ல பல்லவரத்துல இருந்து வந்துட்டு வந்தோம்ல, அப்போ ப்ரொடியூசர் கால் பண்ணியிருந்தாரு. நம்ம படத்தோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு திடீர்னு ஃபோன் பண்ணி நான் என்ன சொல்றதுன்னு நான் டென்ஷன்ல இருக்கேன். நீ போல என் ஒய்ஃப் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவரை பார்த்து அன்னைக்கு தான் மீட் பண்ண வச்சிருந்தேன். அப்போ சொன்னாங்க எத்தனை படம் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு அப்படின்னு. நான் விக்கியில போட்டு ஜஸ்ட் பார்த்தும் போது கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது செம சர்ப்ரைசிங்காக அந்த இது கார்லயே கேட்டேன், அண்ணா இது 25th படம் அப்படின்னா. அப்படியா அப்படின்னாரு. அவருக்கே தெரியாது. சரி போட்டுக்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படிதான் இருந்துச்சு ஆக்சுவலி. சூப்பர். அண்ட் டைரக்டர் சார், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்றோம், அதுக்கப்புறம் படம் பண்றோம் அப்படின்னும்போது எனக்கு என்னன்னா, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது நம்மளோட சோர்ஸ் எல்லாமே, இப்போ படம்னு வரும்போது நம்மளை தாண்டியும் வேற சில இன்புட்ஸ் உங்களுக்கு ஒன்று இருக்கும். அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணி நீங்க நினைக்கிற கண்டென்ட்டை படமா மாத்துறீங்க? ஸோ எக்ஸ்பீரியன்ஸுன்றது வந்து லைக் இப்போ ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணும்பொழுது எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கம்ப்யூட்டரில் ஒரு 60 ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாமே இருக்கும். ஸோ அது ஃப்ரம் த பிகினிங் மொபைல் ஃபோன்ஸில் ஆரம்பித்து 5D அதுக்கப்புறம் சோனி A7 வரைக்குமே எல்லாமே பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் போட்டு பார்ப்பேன், அவ்வளோதான். என்னோடய ஃப்ரெண்ட்ஸை உட்கார வச்சு போட்டு காட்டிட்டு என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம் அதை மட்டும் பார்த்துட்டு எடுத்து வச்சிருவேன், அவ்வளோதான். ஸோ மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் அப்படி பண்ணி செஞ்ச தப்புக்களை மொத்தம் சரி பண்ணிக்கிட்டே வந்தோம். அண்ட் ஆல்சோ ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்ஸ்லாம் நிறைய போய் உட்காருவேன். ஸோ நிறைய புக்ஸு, தென் நியூஸ் நிறைய படிக்கிறது. ஸோ இதுதான். அண்ட் சினிமாவே ரொம்ப பிடிக்கும், நிறைய படங்கள் பார்ப்பேன். ஸோ எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத விஷயங்கள். ஸோ எல்லாத்தையுமே லவ் பண்ணி பண்ணதால் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, நம்மளால் பண்ணிட முடியும். அண்ட் ஆல்சோ பட்ஜெட் அப்படின்னு நீங்கள் கேட்ட மாதிரி பட்ஜெட் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அதுக்குள்ளே என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியும், நமக்கு இருக்கும் ஒரு நாளைக்கு இவ்வளோதான் லிமிட்னும் போது அதில் ப்ரெசன்டேஷனாக என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுன்ற ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு. ஏன்னா நம்ம சின்னதில் பண்ணிட்டோம்ல. ஸோ பெருசாக ஒரு மேட்ரு கிடைக்கும் போது இங்கே எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணது ஒர்க் அவுட் ஆகாததெல்லாம் இங்கே ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம 10,000 பண்ணிட்டோம். அப்போ நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 lakhs பட்ஜெட் இருக்கும் போது ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம், ஒர்க் அவுட் ஆச்சு. மேம், தொடர்ந்து பேக் டு பேக் ஹிட்ஸ் அண்ட் லேபிளுக்கும் இதுக்குமே கூட நிறைய கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவும் ஒரு பார்க்கும்போது ஏதோ ஒன்று கண்டென்ட்டாக ஏதோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்களும் லேபிளில் இருந்தீங்க, அதே மாதிரி நம்ம தாத்தா இருக்காருல்ல, சுரேஷ் தாத்தா, அவரும் லேபிளில் இருந்தார், இதுலேயும் இருந்தார், இந்த படத்துலயும் இருக்காரு. இவர் இந்த ரவுடி கேரக்டர். ஆமா, அவரு தான் அதுல டெவலப் பண்ணியிருப்பாரு, போலீஸா பண்ணியிருப்பாரு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பயங்கரமா இருந்துச்சு. ஆமா, பயங்கர ஹாப்பி. சொல்லுங்க, அடுத்தடுத்து ஹிட்ஸ் அது எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கு. அது அண்ட் நீங்க நிறைய விஷயம் பண்றீங்க. திடீர்னு ஹார்ஸ் ரைடிங் பண்றாங்க, திடீர்னு பைக் ரைடிங் பண்றாங்க. வை என்ன விஷயம்? ஏதாவது ப்ராஜெக்ட்டுக்காக அதெல்லாம் பண்றீங்களா, இல்ல சும்மா ஹாபி அது பிடிக்கும்? இல்ல, ஹாபி இருக்கு. இந்த படத்துல நான் ஒரு ஆட்டோ ரைட் பண்றேன். அப்படியா? படத்துல இல்லங்க, ஷூட்டிங் ஸ்பாட்ல திடீர்னு காணோம், ஆட்டோக்காரன் புலம்பிட்டு இருக்காங்க. செட்ல மேடம் ஆட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்க. என்ன மேடம்ல போனாங்கன்னா இவங்க ஓட்டி ரேஸ் ஆடல. நான் பயந்துட்டேன், ஏதோ ஒரு சம்பவம் பண்ண போறாங்க, வந்து விட்டாங்க. அவர் கூட சார் ஒரு ரவுண்ட் வரீங்களா? ஐயோ ஏன் அது இப்ப சின்ன வயசுல இருக்கும்போது நம்மளாம் ஆசைப்படுவோம், இந்த வண்டி ஓட்டணும் அந்த வண்டி ஓட்டணும். இப்போ வரைக்கும் அந்த கிரேஸ்லயே இருக்கீங்க, அதுக்கு ரீசன் என்ன? இல்ல, இப்போ கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு. ஓகே. நம்ம ஊர் போலீஸ் கிட்ட யார்கிட்டயும் மாட்டிருந்தா செல்ஃபி கொடுத்துட்டு ஏமாத்திருக்கலாம், அது வேற விஷயம். நம்ம சொல்லுங்க, ஆக்சுவலா படங்களும் பண்றீங்க, ஆல்பம் சாங்கும் பண்றீங்க. எனக்கு அதை விட என்னன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்றீங்க. எனக்கு அது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன் அப்படி ஒர்க் பண்ணி நம்ம ஸ்கிரீன் முன்னாடி வரணும்? அதுக்கான ரீசன் என்ன? அப்படி பண்ணும்போது ஒரு ஆக்டருக்குள்ள நமக்கு என்ன கிளாரிட்டி கிடைக்கும்?
ஐ திங்க் நீங்க செட்ல வேலை பண்ணும்போது உங்களுக்கு புரியும் ஒரு ஆக்டர் எப்படி அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க, ஹவு டு பிஹேவ், அவங்க எப்படி டைரக்டரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தியேட்டர்ல அவங்க பர்ஃபார்மன்ஸ், அந்த ஃபுல் ஜேர்னி வந்து பார்க்க ஒரு வாய்ப்பு தான் அசிஸ்டன்ட் டைரக்டரோட யூனோ பெனிஃபிட் கண்டிப்பா. பட் நான் வந்து படம் பண்ணும்போது நான் யோசிச்சேன் இந்த செட்ல யாராச்சும் பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டா பாலாஜி வந்து ஷெரீஃப் கிட்ட சொன்னாங்க. நான் வந்து ஆக்சுவலி பாலாஜி உதயனா கிட்ட ஒண்ணுமே அப்படி சொல்ல, என்ன செட்ல பார்த்துட்டு தான் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்புறம் ஷெரீஃப் தான் காசு பண்ணாங்க. என்ன வேற செட்ல நான் பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் as a creative producer. அப்போ ஆக்சுவலி நான் ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒண்ணுமே அமையல. பட் அப்போதான் அவங்க கூப்பிட்டாங்க. ஆக்சுவலி என் படம் ரிலீஸ் கூட ஆகல. முதல் நீ அஸ்வின்ஸ் ரிலீஸ் ஆகல. முதல் நீ முடிவும் நீ மட்டும்தான். அந்த ஸ்டோரி மட்டும்தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு thankfully okay சொன்னாங்க. and I got to do something very different in the படத்துல. ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆனா நம்ம உங்களுடைய அந்த விக்கிபீடியாவுடைய பார்த்தாலே எனக்கு இதுல ஃபேவரட்ஸா ஒரு 2-3 இருந்துச்சு. முக்கியமா ஒரு படத்துல நீங்க கண்ணு தெரியாம நடிக்கிறீங்க, ஒரு படத்துல காது கேட்காம நடிக்கிறீங்க. எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னா, இப்போ ஒரு ஃபிலிமோகிராஃபி நம்ம ஒன்று செட் பண்றோம், அதுல வந்து இந்த விஷயங்கள்லாம் ஜென்ரல் லைஃப்ல ஒன்று நடக்குது. அது மேக்ஸிமம் நம்ம காமெடியெல்லாம் பார்த்துருக்கோம், ஒரு ஃபுல் லென்த் படமா பார்க்கணும். அந்த சாய்ஸ் எப்படி பிலீவ் பண்ணி இந்த கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷாக நம்பி பண்றீங்க? நிறைய கதைகள்லாம் கேட்டுட்டே இருப்போம். பட் அதுல பிக் அண்ட் சூஸ் தான். இப்போ வந்து சின்ன தம்பி படத்துல வந்து பெரிய ஹிட் கவுண்டமணி சார், அது வந்து ஹீரோ பண்ணா எப்படி இருக்கும் ஃபுல் லென்த் சொன்னது தான் சிக்ஸரு. அந்த மாதிரி நிறைய பேர் மேதமான எடுத்துக்கிட்டா வந்துட்டு ஒரு லோக்கல் நார்த் மெட்ராஸ் பையன் வந்து எப்படி இருக்கும்னா அந்த கேரக்டர் வந்து போர்ட்ரே பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு தான். இதுல வந்துட்டு தானியா, சரஸ்வதி அண்ட் நந்திதா எல்லாருமே வந்து ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் படத்துல. இவங்க ஒரு 5 minutes இருந்தாலுமே அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் படத்துல. ஏன்னா ஒரு கதை நடக்கிறது ரீசன் இவங்க இருக்கும். ஸோ அதை இன்வெஸ்டிகேட் பண்றது இவங்க இருக்கும், அவங்களது ஒரு கதை இருக்கும். இதை ரன் பண்றதா நான் இருக்கும் தவிர, பட் மேஜரா வந்து இந்த லேடிஸ் அவங்க இதுதான் படம் மேஜரான பாயிண்ட். சூப்பர். அதே மாதிரி நான் வெளியில பேசிட்டு இருந்தீங்க, அப்போ ஒரு சம விஷயம் சொன்னீங்க, உங்க ஃபேன் ஒருத்தர் வந்து சொன்னாரு அப்படின்னு. எனக்கு அது பயங்கர பண்ணா சூப்பரா இருந்தது. அதான் தெரிஞ்ச ஒரு பாப்கார்ன் காமெடி. ஆமா ஆமா. இல்ல எனக்கு நீங்க எல்லா இடத்துலயும் அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லுவீங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படி வேற ஏதாவது எனக்கு மட்டும் தான் நடக்கும். எனக்கு அது சர்ப்ரைஸா இன்னைக்கு நான் ஆக்சுவலி ஒரு கால் வந்தது. திருப்பத்தூர்ல இருந்து ஒரு பையன் கால் பண்ணான். ஓகே, வெற்றிவேல முருகன் சார், வைபவ் அண்ணன் ஃபோன் போட்டால் எடுக்கவே மாட்டாரு சார். நாங்கள் வந்து இங்கே டிஷர்ட்லாம் அடிச்சுட்டு பேனர்லாம் கட்டிட்டு 25வது படத்தை கொண்டாடணும்னு நினைக்கிறோம். ஆனால் எங்கள் ஹீரோ எங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாரு சார். சார் இருங்க பதட்டப்படாதீங்க, பொறுமையாக பேசுங்க அப்படின்ட்டு பேசினதே திருப்பி பேசி. ஆக்சுவலி உங்களோட ஃபேன் கால் பண்ணியிருந்தாரு, உங்ககிட்ட பேச வைக்கிறேன்னு சொல்லிருங்க. நான் ஆக்சுவலி கண்டிப்பா பேசிடுவோமா, பேசலாமா, இப்போ வேற ஏதாவது பேசுறீங்களா சொல்லுங்க. வெளில ஆக்சுவலி அது நிறைய அவருக்கு மட்டும் தான் நடக்கும் அப்படி. ஆமா, ஆனா அது யாருக்கோ கால் பண்ணிருக்கான். இவரு கால் பண்ணி தான் எடுத்திருப்பாரு. 5 வருஷமா கால் பண்றான், எடுக்கலாங்கிறான். இல்ல நான் டிஎன்டில பேசிட்டேன். ஓகே, சோ அதனால மேபி தெரியல, இருக்கலாம். அப்படின்னா என்னன்னா எனக்கு வேற தெரியாது. ஐபோன்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிஎன்டி ஸ்டிக்னா வந்து ஃபீட் பண்ணாத நம்பரே வராது. ஓ அப்படியா? ஆமா. எவ்வளவு வாட்ஸ்அப்ல வேணா பண்ணலாம். ஓகே. I don't know. அது நம்பர் கிடைக்கிறது ஈஸி தானே. இப்போ உங்க நம்பர் ஒரு குரூப் இருக்கு எங்களுக்குன்னு. இப்போ நான் அந்த குரூப்ல உங்க போட்டோ போட்டேன்னா அந்த நம்பர் வந்துடும். அப்படியா? ஆமாண்ணா. கான்டாக்ட் இப்போ அதெல்லாம் அப்படியா? கீர்த்தி சீரியஸ் போட்டோ போடுங்க. சீரியஸ் definitely don't have my number. அப்படிங்களா? சரி, ட்ரை பண்ணி பார்த்து நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ட்ரை பண்ணுங்க. உங்க மேனேஜரையாவது எப்படி ரீச் பண்ண ட்ரை பண்றீங்க? உங்களுக்கே தெரியாதுங்க. அப்படியா? உங்களுக்கே தெரியாது. Yesterday only. So yesterday only I came back to planet Earth. Before that I was not from Earth. நம்ம சேலஞ்ச் வந்து அக்செப்ட் பண்ணிங்க. அக்செப்ட் பண்ணுங்க. அன்னைக்கு நான் தான் பண்ணா அங்கேயே ஃபோன் பண்ணேன். சான்ஸ் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. சூப்பர். வைபவ் செக் பண்ணுவாங்களா உங்ககிட்ட? இல்ல செக் பண்ணல. என்ன பிளானட் எர்த்னா? No, yes. You were not into. I was not in the planet. அப்படியா? ஆமாங்க.
நாசால ஜாயின் பண்ணிட்டாங்க. மாஸ் Horse ride மாதிரி rocket detox, phone detox, right? Yeah, phone detox. Phone detox. அப்புறம் எப்படி உங்களோட ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டோரி எல்லாம் அவங்க போடுறாங்க? அதுக்கு ஒரு manager செயற்குழு 9 பேர் கொண்ட செயற்குழு. அதெல்லாம் நாங்க இந்த மாதிரி இவ்வளவு ரசிகர்கள் ஆமா கரெக்ட். ஹவ் laptop upload How do I tell you? சரி ஓகே, அது தனியா ஒரு போன் இருக்கு. அது தனி போன் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணா பிடிச்சிடலாம். நான் ஆக்சுவலா நிறைய த்ரில்லர்ஸ் நம்ம தமிழ் சினிமாவை பார்த்தோம். இப்போ வரைக்கும் ஒரு ஹீரோவா நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஒன்று வரணும்னா 3 ஃபேக்டர்ஸ். ஒன்னு ரவுடியா நடிக்கணும், இல்ல போலீஸா நடிக்கணும், இல்ல ஒரு த்ரில்லர் படமும். இது பண்ணா ஒரு கமர்ஷியல் மீட்டருக்குள்ள அடுத்த ரேஞ்சுக்கு வந்துடலாம். இது அண்ணாக்கான ஒரு கரெக்டான ஒரு ஃபீல்ல இருந்துச்சு. அடுத்த ரேஞ்சுக்கு முழுக்க முழுக்க கமர்ஷியலா பண்ணலான்னு. அது எப்படி நீங்க பிச் பண்ணீங்க? இது த்ரில்லரா பண்ணா, ஏன்னா 60 கதை பண்ணிருக்கீன்றீங்க ஷார்ட் ஃபிலிம்ல மட்டும். உங்களுக்கு எவ்வளவு ஐடியா சொன்னாங்க, என்னன்னா பண்ணிடலாம். நீங்க சொன்னீங்க மேடையில கூட ஒரு பேப்பர்ல பார்த்து எனக்கு இன்டென்ஸ் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் நமக்குள்ள இருக்கணும்ல, இது பண்ணா இது ஹிட் அப்படி. அது ஆக்சுவலி 2 விஷயம் டீமாவே ரொம்ப கான்ஷியஸா இருந்தோம். என்ன அப்படின்னா, இந்த கதை டெஃபினட்டா நரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் பேசினது தான். இவருக்கு நாளைக்கு வந்துரு ஷெரீஃப் அப்படின்னு சொன்னார். ஸோ ஒன்று இவருக்கு கண்டிப்பாக பிடிச்சிரும்னு தெரியும், ஏன்னா ஆனஸ்டாக கதை பண்ணோம். 1 இயர் பண்ணுவோம் அந்த கதையை. இவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு போய் நரேட் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிரும்னு நம்பினேன். ஒன்று அது நடந்துச்சு. ஸோ இன்னொன்று டிசைட் பண்ணது என்னென்னா, அடுத்தது திருப்பி நான் வைபவனா கூடயே பண்ணலாம், ஆர் கிராஃப்டாக அடுத்தடுத்த ஹீரோஸ்க்கு படம் பண்ணணும்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். எனக்கு கண்டிப்பாக தளபதிக்கு பண்ணணுன்றது, நான் பிக் ஃபேன். நான் ஆக்சுவலி அது நடக்குமான்னு தெரியல, ஓகேவா? ஸோ ஒரு ஹீரோ கிட்ட போய் நம்ம கதை சொல்லும் பொழுது அவங்க நம்மளை நம்பணும். ஆக்சுவலி இங்கே யாருமே வந்து படம் பண்ண ரெடியாக இல்லாமலாம் இல்லை. ஸோ அவங்களுக்கான ஸ்கோப் அண்ட் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும். இவன் கிட்ட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டா, நம்மளை கொடுத்துட்டா இவன் ஒரு விஷயம் பண்ணுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? ஸோ அந்த நம்பிக்கை வரணும்னா நான் இவரை எப்படி காட்ட போகிறேன் அப்படிங்கிறதுல நான் தெளிவாக இருந்தேன். என்னோட ஃப்ரெண்டு பாலாஜி அதை விட ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ அதுதான் நீங்கள் பார்க்குற அவுட்கம். ஸோ அதை நான் நல்லா பண்ணிட்டேன்னு நம்புறேன். நல்லா வந்திருக்கு படம். நீங்க தான் பார்த்து சொல்லணும். இல்ல ட்ரெய்லராகவே ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்குது, பயங்கரமா. ஸோ அப்போ ஈஸியாக நான் அடுத்த ஹீரோ போயிட்டு அப்ரோச் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு ஓகே, அவன் சொன்னா ஏதோ பண்ணுவான், படம் பண்ணிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்தாலே போதும்னு நினைச்சோம். நல்லா வந்திருக்கு. அண்டு அண்ணா சொல்லும் போது சொன்னாரு, மெயினா ஒரு 3 ஃபீமேல் கேரக்டர்ஸ் இருக்காங்க, அவங்கள ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்காங்க. மேக்சிமம் படங்கள்ல அப்படி அமையாது, கதையாவும் அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்காது. பட் இருந்தாலும் இந்த கதைக்கு ஏன் இவங்க 3 பேர் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? இல்லை ஆக்சுவலி இந்த கதையில நடிச்ச எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ரைட்? ஆக்சுவலி எல்லா கேரக்டருமே ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதியிருக்கு. எல்லார் கேரக்டருமே உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகும். இவங்க சரியா, இவங்க கம்மி, அவங்க அதிகம் அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஒவ்வொரு கேரக்டருமே உங்களை இம்பேக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே அந்த ஸ்பேஸ் இருந்தது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா கோ ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஸ்பேஸை கொடுத்தாங்க. அது வந்து எனக்கு செம்ம சர்ப்ரைசிங். ஆக்சுவலி லிட்டரலி வைபவனெல்லாம் வந்து டைலாக் அவரே சொன்னார். ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா ஒரு 1 வேர்டில் தான் ஆன்சர் இருக்கும் படம் ஃபுல்லாகவே. ஸோ அது ரொம்ப ஒரு மாதிரி மெட்டஃபராக தான் பேசுவார் ஃபுல்லாகவே. அதுக்கு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கோ ஆர்டிஸ்ட்க்கு ஸ்பேஸ் கொடுக்குறாரு இல்லையா? ஸோ அதுதான் மற்ற ஆர்டிஸ்ட் ஸ்ட்ராங் ஆனதுக்கான ரீசன். சூப்பர் மேம். போலீஸ் கேரக்டர் எப்படி இருந்தது? முக்கியமா ஒரு போலீஸ் கேரக்டர்னும் போது கதை ஸ்டார்ட் டு எண்டு ஒரு 80% நீங்க தான் கவர் பண்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கும். அது எப்படி இருந்தது? ஒரு படம் ஃபுல்லா நம்ம தான் லீட் பண்ணி கொண்டு போறோம்ன்ற ஒரு ஃபீல்ல இருக்கும். ஆமா, இது ஒரு ரொம்பவே சீரியஸான ரோல் இருக்கு. அண்ட் நான் எப்போவே காப்பர் ரோல், போலீஸ் ரோல் பண்ணேன். ஸோ அதனால தான் நான் இந்த கேரக்டர், இந்த படம் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு எனக்கு. அண்ட் நான் ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், ஒரு ஜானர், ஒரு மாதிரி ரோல். ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஆனா 2-3 ஃபைட் சீக்வன்சஸ் இருக்கு. ஆனா ரியல் லைஃப்லயும் சொல்றேன், நீங்க ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்லயும் சொல்றேன், பயங்கர கான்ட்ராஸ்டா இருக்குன்னா ரியல் லைஃப்ல நீங்க பயங்கர மாடர்னா அவங்க நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ற விஷயம்லாம் பயங்கர டிஃபரெண்டா இருக்கு. ஆனா ஸ்கிரிப்ட்னு ஒன்னு சூஸ் பண்ணி ஃபாலோயிங் யூ ஆன் Instagram. ஆனா உங்க எல்லாரும் ஃபாலோ பண்றீங்க. நீங்க மட்டும் தான் ரிசர்ச் பண்ண மாதிரி. ஆமா, எங்க பத்தி சொல்லவே இல்லையே. இல்ல அத்தனை வாட்டி already we met many times. இது 4வது இன்டர்வியூ. அப்படியே First time we know each other for 1 year now. ஆமா. ஓகே. இப்படி கேட்டோனே எனக்கு வெரி நீங்க தான் அந்த பாப்கார்ன் கதை எனக்கு சொல்லவே இல்ல, என்ன ஏமாத்திட்டீங்க. நான் என்ன பண்றது? நான் கேட்டேன்னா இல்லையா? ஒரு குட்டி பையனை கூட்டில இருந்து நீங்க இப்படி மிரட்டுறீங்க.
ஏடா குட்டி பையன் பண்ற வேலை ஏடா பண்றேன். சூப்பர்ண்ணா. நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ் தான் நிறைய இருந்தாலும் ஒரு கேரக்டர் ஒரு சஸ்பென்ஸ்லயே இருக்கு. நீங்கெல்லாம் நந்திதா ஸ்வேதாவான்னு சொல்லிட்டு ஒரு டெட் பாடி ஒன்று காட்டிட்டு இருக்காங்க, ஒரு ட்ரெய்லரா பாவங்க ஒரு ஆடியன்ஸா. அது ஒரு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டா இருந்தது. அந்த மேக்கப்பாவுமே பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. நீங்க தானா சும்மா அந்த ஒரு ஆங்கிள் வேற பார்த்தாங்க. அப்படியானா அது அந்த ஒரு ஃபீலும் இருந்ததுண்ணா எனக்கு. நந்திதா ஸ்வேதாவா இல்ல இவங்களா அப்படி இல்ல கடைசியில வந்து ஒரு ஷாட் இருக்கு ரெட். அது 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 இன்னொரு ஒரு क्वेश्चन ஆச்சு. நீங்களே வில்லனானோ இருக்கலாம் நினைக்கலாம். ஆக்சுவலி இது ஹாரர்ன்றது யாரும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா அப்படிங்களா? சத்தியமா அந்த ஃபீல்டுக்குள்ளேயே அது செம்ம சஸ்பென்ஸ். அதை யாரும் கண்டுபிடிக்கல. அவர் பாக்குறாரு இதை நீங்க சொல்லணுமா இங்க அப்படியா அப்படியே பாக்குறீங்க. அந்த போஸ்டரும் ஒரு 80s பண்ற ஒரு ஸ்டைல்ல இருக்கு. ஏகப்பட்ட அப்புறம் ஆக்சுவலி 25th ஃபிலிம் இல்லையா, அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப வாண்டட் இப்போ ஒருத்தர் சொன்ன மாதிரி வந்து 23ஆம் தேதி 24வது வருஷம் 25வது படம் நல்லா இருக்கு. இது எங்கேயா போடணுமே, போட்டுடலாம். இந்த வாண்டட்லயே போட்டுடலாம். இதுக்கப்புறம் கண்டிப்பா வாண்டட் தான். அண்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஆஃப்டர் தெறிக்கு அப்புறமா தளபதியோடைய பூம்ன்றது இன்னும் பயங்கரமா இருந்தது. அதுக்கான ரீசனா அந்த டேரக்டரும் அந்த ஹீரோவும் சேர்ற ஒரு பாயிண்டா தான் நான் பாக்கிறேன். இப்ப நீங்க பேசும்போது எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, பயங்கர கான்ஃபிடென்ட்டா நம்ம ஹீரோ அடுத்த லெவலுக்கு. நீங்க ஏதாவது யோசிச்சீங்களா ஆனா இந்த டைட்டிலோட வைபவ் இன்னனஸ் வரணும்னு? இல்ல ஆக்சுவலி எப்படி அவர் அந்த மாதிரி இப்ப ஃபேன் பாயா பேசுறேன் எப்படின்னா விரும்புற ஆள் இல்ல, அதுதான் ஃபேக்ட். எது விரும்புற ஆள்? இப்ப எங்களுடைய இளைய தளபதி அப்படி ஐ திங்க் வைபானா வைபா சீரியஸா கேள்வி கேட்டா இல்ல என்னப்பா என்ன what would be your prefix? தெரியல, அதே கொடுங்க ஏதாவது. இப்போ இளைய தளபதி கொடுத்துருவோம். அடிப்பாங்க. வெற்றி வச்சு சக்சஸ் வச்சு வெற்றி வைபவ் யோசிச்சு பார்ப்போம். ஆனா வைபவ்னாலே வெற்றி. ஓகே, அதை யோசிச்சு பார்ப்போம். வயலண்ட் வைபவ். வயலண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? வயலன்ஸ் லவபிள் வைபவ் அது சொல்லலாம். லவபிள் வைபவ் இல்ல சார், லவர் பாய் வைபவ், சாக்லேட் பாய் வேண்டாம். 25 அப்புறமா ஃபுல் ஆக்ஷன் லாஸ்ட் அப்படினா ஒரு அடுத்த மோடு போறோம். நான் டான் பெரிய அளவுல எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டேன். நீங்க ஆக்சுவலி வந்து அவருக்கு அந்த மாதிரி ஜானஸ் ட்ரை பண்ணனும்னு ஆசை. நான் இங்க சொல்லிடுறேன், நான் சொல்லணும்னு நினைச்சேன். காமெடி பண்ணணும்னு நான் ஆசைப்படுறாரு. பட் டெஃபினட்டா சீரியஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அது உண்மையாவே நான் எனக்கு மேகரமான் ரொம்ப பிடிக்கும். சும்மா விளையாட்டுல அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு கப்பல் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி கடைசியா ஒரு படம் பண்ணாரு, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு சின்ன ஜானரை மாத்தி ஒன்று பண்ணியிருந்தாரு. ஸோ ஆக்ஷன் பண்ணிருந்தேன் கடைசியா ஸ்டோன் பெஞ்ச். ஸோ பஃபன் பண்ணியிருந்தாரு இல்லையா. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த சேஞ்ச் ஓவர் வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க அப்படியே பிடிச்சிட்டு அந்த மாதிரி பண்ணீங்கன்னா வெரி ஹாப்பி. பிடிச்சிடலாம். ஆனா அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் கூட செலக்ட் பண்ணி ஒன்று பண்றோம்ல, அது மேக்ஸிமமா அது ஒரு பெரிய ரிஸ்க்கும் கூட. ஏன்னா கதை சொல்லும் போது மேக்ஸிமம் ஆஃப் டைரக்டர்ஸ் நல்லா கதை சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேர் மேக்கிங்ல நல்லா பண்ணி கதை சொல்றது மிஸ் ஆகும். நீங்க ஒரு ஹீரோவா அங்க எப்படி ஜட்ஜ் பண்ணி இது ஒர்க் அவுட் ஆகும்னு ஒரு முடிவு? ஏன்னா நீங்க எடுத்தது எல்லாமே எனக்கு ஒரு பெரிய ரிஸ்கா இருந்தது. வேற ஒரு ஹீரோ இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து ஒரு படம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதுக்காக நான் கேட்கறேன். இல்ல மேக்ஸிமம் 99% சொல்றது எடுக்கிறவங்க தான் நான் ஃபாலோ பண்ணிருக்கேன். 1-2 மிஸ் ஆயிருக்கு. ஓகே, அது நடக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அது தட்ஸ் ஓகே. அது பார்த்தீங்கன்னா மேதமான் வந்து அவர் நரேஷன் ஸ்லோவாக இருக்கும், மேக்கிங் வேற மாதிரி இருக்கும். இவர் வந்து என்ன சொன்னாரோ அதோட மேக்கிங் ஒன்றும் பெட்டராக இருந்துச்சு. ஸோ ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான், அவ்வளோதான்.
இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஹீரோவா பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அடுத்த கேரக்டர்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க அந்த ஃபீல்ல இருக்க ஆடியன்ஸோட மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகாத அளவுக்கு அந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கு. நீங்க ஹீரோவும் ஒரு படத்துல பண்ணுவீங்க, இன்னொரு படத்துல கேரக்டர் ஆர்டிஸ்டாவும் பண்ணுவீங்க. ஆனா நீங்க அது கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்றீங்கன்னு ஒரு ஃபீலே இருக்காது, ஒரு ஆடியன்ஸா பார்க்கணும். நல்லா இருந்திருக்கும் அந்த ரோல். இல்ல அதை பத்தி எப்படியே யோசிச்சிருக்கீங்களா? அவன் இப்படி ஒன்று நடந்திருக்கு அப்படி கேட்கிறேன்னா யாராவது சொல்லியிருக்காங்களா? நிறைய பேர் சொன்னாங்க நீ ஏன் அப்படி பண்ற அப்படின்ட்டு. பட் எல்லாருமே வந்து கேட்கறதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால அதை தவிர்க்க முடியாது. கண்டிப்பா தவிர்த்து என்ன பண்ண போறோம், அப்படி என்ன சாதிச்சு நம்ம என்ன இப்போ திடீர்னு பெரிய பொசிஷன் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நம்ம போய் அந்த பொசிஷன்லாம் பிடிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் மனசு நோகடிக்காம ஜாலியா பண்ண வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் பெரிய யோசிக்க கூடாது அதெல்லாம். And also it's important to do எல்லா ரோல்ஸ் பண்ணணும். You know, மலையாளம் சினிமால வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் வந்து எல்லாமே ரோல்ஸ் பண்றாங்க. நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியோட ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் வைபவ். சோ பிடிச்சிட்டாங்க. ஓகே டன். கிட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. நான் இப்போ கான்வர்சேஷன் பேசும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. ஒரு 3 விஷயத்தை பத்தி நான் பிளாங்கா சொல்றேன், உங்களுக்கு அது என்ன ஞாபகம் வருது? வெற்றினா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? குரோம்பேட்டு. ஆனா இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ரெண்டாவது வருத்தம்னா சாட்டர்டே நைட். இதுதான் லவ் கிவ் அண்ட் டேக், அவ்வளவுதான். யாருன்னா மைண்ட்ல டக்குன்னு ஞாபகம் லவ் அப்படின்னா? So you have to see your wife's name. Love, yeah, I will say, but give and take. Love is everybody, you know. Generally asked love, not a particular person. இல்ல அப்படி இல்ல, நேம் இல்ல, பொதுவா வேர்ட் அசோசியேஷன் கேம். அதுதான் உங்களுக்கு லவ்னா உடனே உங்களுக்கு என்ன பேர் ஞாபகம் வரும்னு கேட்டேன். ஏகப்பட்டது போகுது நினைக்கிறேன் கான்டாக்ட்ல. அதெல்லாம் கொடுத்து டயர்ட் ஆயிடுச்சு. நீ கேட்கறதுக்குள்ள சொல்றேன். ஓவராலா இப்போ படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு படம் பார்த்து முடிச்சு ஒரு ஃபீல் இருக்கும். இந்த படம் பார்த்து முடிச்சதுக்குமா ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல், என்ன ஃபிளேவர் லெவல்ல வருவாங்க? அதுதான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ். டெஃபினட்டா இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு, அதாவது அது டெய்லி லைஃப்ல நடக்குதுன்னு கிடையாது. பட் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எங்க வேணா நடக்கலாம். ஸோ ஜாகிரதையா இருக்கணும்ன்றது ஒரு மெசேஜ். உங்களுக்கு என்ன, நீங்க படம் பார்த்துட்டீங்களா? இல்ல, நாளைக்கு தான் பார்க்க போறேன். பட் ஆப்வியஸ்லி டப்பிங்ல பார்த்தேன். என் போர்ஷன்ஸ் பார்த்தேன், மற்றவங்க போர்ஷன்ஸ் கூட பார்த்தேன். ஐ திங்க் இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் த்ரில்லர். ஆடியன்ஸாவே அவங்க ஒரு பசில் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு த்ரில்லர்ஸ், ஹாரர், not horror. Why am I saying horror? You confuse me fully. என்ன மேனேஜ் பண்ணி அப்படின்றாங்க அவங்க. சொல்லிச்சு ஹாரர் படம் சொல்லிச்சு. Sorry. Thrillers, action, all of those fans அவங்களுக்கு வந்து ஒரு பசிலா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. ஸோ அவங்க வந்து ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் நம்ம டைரக்டர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ட்விஸ்டாவே இருக்கு. ஸோ அதை அன்லாக் பண்றதுக்காக, உங்க திறமை காட்டுறதுக்காக ப்ளீஸ் வாட்ச் த ஃபில்ம் அண்ட் லெட் அஸ் நோ வாட் யூ திங்க் இஸ் தி எண்ட். டெஃபினட்டா நீங்களே சொல்லுங்க. நீங்க ஸ்கிரிப்ட் முடிச்சதுக்கு அப்புறமா ஆடியன்ஸ் இந்த படம் பார்த்துட்டு என்ன ஃபீல்ல போவாங்க நீங்க ஃபீல் பண்ணுங்க? இல்லை, ஒரு நல்ல படம் கொடுக்கணும்னு நினச்சேன் ஆடியன்ஸ்க்கு. ஸோ அவ்வளோதான். எல்லோரும் சேர்ந்து அதை நல்லபடியாக பண்ணி முடிச்சிருக்கோம். டெஃபினட்டாக ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த படம். ஸோ இதை விட இன்னும் பெட்டராக படம் பண்ணுறதுக்கு இந்த படம் ஜெயிக்கணும். அதுக்கு ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். சூப்பர் மேம். ஒரு ஷாக் ஃபீல். அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். கடைசியா அவர் ஒன்று சொன்னார், நான் தளபதி கிட்ட கதை சொல்லணும்னு சொல்லிட்டு, அதுக்காக சொன்னேன். நீங்க இப்போ கோட்டில் நடிச்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை ஒரு ஸ்பேஸ் கிடைச்சி நீங்க மறுபடியும் கோட் செட்டு போறீங்க, தளபதி வரான், அந்த ஒரு இடத்துல அவர் கூப்பிட்டு போய் காட்டுற மாதிரி ஒரு இல்லை, அதான் பிளான் கேட்டாரு. பட் ரொம்ப டைட்டா போயிட்டு இருக்கு ஷூட்டு. ஸோ இருக்கு, இன்னும் 2 ஷெட்யூல் இருக்கு. அந்த ஷெட்யூல்ல நெக்ஸ்ட் ஷெட்யூல்ல அப்ப மீட்டிங், இங்க ஒரு சத்தியம் பண்றோம் அப்படின்னு பார்த்தலாம். சூப்பர் சூப்பர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா மீட் பண்ண வச்சிருவேன். கதை அது அவர் வேற ஒரு விஷன்ல போயிட்டு இருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ டெஃபினட்டா மீட் பண்ணிடுவேன், அது மட்டும் தெரியும். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ லவ் யூ. படத்தோட சக்சஸ் மீட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா இப்படி ஒரு இன்டர்வியூல பேசும். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்.